பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கக்கூசில் ஓடி உழையும் இஸ்ரேலிய அதிகாரிகள். இன்னைக்கு ஈரான் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களால இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் ஒரு பக்கம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேலிய அதிகாரிகள் கக்கூஸ்ல போய் தஞ்சம் அடையக்கூடிய சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த போர்ல இப்ப ரஷ்யா ஈரானுக்கு ஒரு முழுமையான ஆதரவு கொடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கையுமே கொடுத்திருக்கிறதால இந்த போர் அடுத்த கட்ட பரபரப்பு நோக்கி போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல காசாவுல மக்கள் பாதிக்கப்படும் போது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய வெறியர்கள் பீரை குடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய வெறியாட்டம் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு அவங்களுடைய பகுதியா இருக்கக்கூடிய பீரல் ஷவா அந்த பகுதியை ஒட்டுமொத்தமா நாசமா இருக்கக்கூடிய வீடியோக்கள் இப்ப களத்துல இருந்து வீடியோக்கள் பல வீடியோக்கள் வெளியில வந்து பார்க்க முடியுது. இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரலா இருக்கக்கூடிய ஒரு மீம் என்னன்னா, இஸ்ரேலிய அதிகாரிகள் போய் கக்கூசுக்குள்ளையார போய் ஒளிவீங்க அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய அளவுல உருவாகி இருக்கு. ஏன்னா இப்ப ஈரான் அடிக்கக்கூடிய தாக்குதல்களால இஸ்ரேலியர்களுடைய இரவு முழுக்க மெட்ரோ சுரங்கப்பாதையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் கீழே ஒரு பதுங்கு குழி இருக்கும். பதுங்கு குழி ரொம்ப சின்ன அளவு தான், ஒரு 10க்கு 10 அளவு. பக்கத்து வீட்டுக்காரனை கூட உள்ள சேர்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஒரு மனசு, நாங்க மட்டும் தான் இருப்போம், நாங்க சேஃபா இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. இதனால பல பேருக்குமே அல்லது பழைய வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு பதுங்கி ஒளிறதுக்கான இடம் இல்லை. அதனால அந்த அரசு சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, மெட்ரோ ரயிலுடைய ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்திக்கோங்க, மேல குண்டு போட்டாலும் உள்ள பெரிய அளவுல பாதிப்பு இருக்கான்னு சொல்லி பல இஸ்ரேலியர்களுடைய இரவு அப்படிங்கிறது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படி பதுங்கு குழியோட காட்சிகள் இஸ்ரேல்ல இருந்து வெளியே வரக்கூடிய நேரத்துல இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் அவங்க இது மாதிரியான பதுங்கு குழியில ஓடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய வீடியோ, அந்த குண்டு சத்தத்துக்கு மத்தியில ஓடி ஓரமா ஒளிஞ்சிருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு பதறி போயிருக்காங்க அப்படிங்கிற காட்சியை பார்க்க முடியுது. நம்ம சில நாளைக்கு முன்னாடி கூட வீடியோ காமிச்சோம். ஈரான்ல அவ்வளவு பெரிய இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது கூட அந்த ஈரானிய மக்களை எங்கேயுமே ஓடி ஒழியாம ஈரான் இஸ்ரேலை தாக்கக்கூடிய காட்சிகளை ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்குற மாதிரி இந்த மக்கள் நடுரோட்டில் உட்காந்து அவ்வளவு தைரியமா வேடிக்கை பார்த்தாங்க. ஆனா இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் பதுங்கு குழியில போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயே குறிப்பா ரொம்ப பழமையா இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள், ரொம்ப கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய யூதர்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட யூதர்கள், மிலிட்டரியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த பதுங்கு குழியில ஓடி ஒளிஞ்சு அப்படி பயந்து போய் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போச்சுன்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுடைய முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர், அவருடைய பேர் வந்து ரஃபேல் ஜெருசலமி, அவரு பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. இப்ப இஸ்ரேலோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு, இஸ்ரேல் எந்த அளவுக்கு நாங்க பதில் தாக்குதல் கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு அந்த மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டி இவர் எங்க உட்காந்து கொடுக்குறாருன்னா, கக்கூசுக்குள்ள உட்காந்து இந்த பேட்டியை கொடுக்குறாரு. ஏன்னா வீட்டுல உட்காந்தா சேஃப்டி கிடையாதுன்றதுக்காக அவங்க அந்த பதுங்கு குழிக்கு வராங்க. அந்த பதுங்கு குழியில எல்லாரும் முன்னாடி பேட்டி முடிக்க முடியல அப்படிங்கறதால போய் ஒரு ஓரமா போய் கக்கூசுக்குள்ள உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே யதார்த்தமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அங்க பார்க்கும்போது இங்க டாய்லெட்ல இருக்கக்கூடிய அந்த பைப்பு, அந்த குளியல் அறைக்கு போகக்கூடிய அந்த பைப்பு எல்லாமே இந்த ஓரத்துல தெரியுது. அப்ப இவங்க பதுங்கி ஒளிஞ்சிருக்கு, எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னா கடைசியில கக்கூஸ்ல தான் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இஸ்ரேலிய வெறியர்கள் இந்த அளவுக்கு ஓடி ஒழியக்கூடிய நிலைமைகள் தான் இன்னைக்கு இஸ்ரேல்ல களத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டெல் அவீவ் முழுக்கவே அவ்வளோ பெரிய சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில டெல் அவீவ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ டெல் அவீவே காணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டெல் அவீவ் மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சுட்டு இருக்கு. இது மாதிரி இஸ்ரேலுடைய பாதிப்புகள் இன்னைக்கு காலையில இருந்து அங்க பல வீடியோக்கள் அங்கிருந்து களத்துல இருந்து வந்துட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்களே ஒத்துக்கிறாங்க, அயன்டோம் பல இடங்களில் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ காட்சிகள் இருக்கு. நம்ம அதை அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ரஷ்யா அந்த போர்ல இப்ப நேரடியான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. ரஷ்யா இப்ப பேசுறது காரணம், நேரடியா ரஷ்யா வந்து பேசுறது காரணம் என்னன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய புஷேருடைய பகுதி, இந்த புஷேர்ல தான் முக்கியமான ஒரு அணு உலை இருக்கு. அந்த அணு உலை மேல நாங்க தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. இந்த புஷேரோட அணு உலையம் அப்படிங்கிறது இது ரஷ்யாவால கட்டப்பட்டது, ரஷ்யாவால கட்டப்பட்டு ரஷ்யாவால நிர்வகிக்கப்பட்டு அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் பெரும்பாலுமே ரஷ்யாவை சேர்ந்தவங்க தான். அப்ப ரஷ்யாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு அணு உலை, இந்த அணு உலையில தயாரிக்கக்கூடிய எரிபொருள் எல்லாமே நேரடியா ரஷ்யாவுக்கு போகுது. அதாவது ஐஇஏ அணுசக்தியை அணு உற்பத்தியை கண்காணிக்கக்கூடிய ஐஏ அவங்களுடைய கண்காணிப்பின் பேர்ல இந்த எரிபொருள் எல்லாமே ரஷ்யாவுக்கு போவோம். இந்த அணு உலையால ஈரானுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுக்கு அவங்களுக்கு மின்சார உற்பத்தியுமே, அவங்களுக்கு ஈரானுக்கு தேவையான மொத்த மின்சாரம் இதுல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். 2 நாடுகளுக்குமே தேவையான பொருளாதாரம் இது மூலமா சரியான முறையில இருக்கும். இவங்க 2 பேருடைய பங்கு சந்தை பெரிய அளவுல உயர்றதுக்குமே இதான் காரணம். ஏன்னா அமெரிக்கா மாதிரியான நாடுகள் பல அவதூறுகள் பல தடைகள் போட்டாலுமே இவங்களுடைய பொருளாதாரம் வர்த்தகம் சார்ந்த விஷயமே இந்த புஷர் அணு உலை, இதனாலதான் இவங்களுடைய வர்த்தகமே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது.
இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2011 இருந்து பயன்பாடு இருக்கு. 1995 2 நாடுகளுக்கு மத்தியில ஒப்பந்தம் போட்டு இந்த அணு உலை கட்ட ஆரம்பிச்சு 2011 இருந்து பயன்பாட்டுக்கு நல்ல முறையில போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நல்ல சக்சஸா போயிட்டு இருக்கிறதால இப்ப இந்த புஷர் 1 போவ புஷர் 2 புஷர் 3 சொல்லி அடுத்த அணு உலைகளுக்கான தயாரிப்பு அதுக்கான கட்டுமான வேலைகள் எல்லாமே 2 நாட்டு அரசு சார்பில் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு. இப்ப திடீர்னு இஸ்ரேல் மிலிட்டரியோட ஸ்போக் பர்சன் அவர் ஒரு கருத்து சொன்னாரு, நாங்க புஷர் அணு உலையிலுமே தாக்குதல் நடத்திட்டோம், அந்த அணு உலையை அழிச்சிட்டோம், இந்த ராக்கெட் அழிச்சிட்டோம் சொல்லி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிகளை காட்டுவாங்க. அப்போ புஷர் அணு உலையை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரு. அப்போதான் ரஷ்யா அவங்களுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புஷர் மேல கை வச்சீங்கன்னா இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும், செர்னோபில ஏற்பட்ட விளைவு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாரு. செர்னோபி அப்படிங்கிறது ரஷ்யா பக்கத்துல இருக்கக்கூடிய யுக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு அணு உலை தான் செர்னோபி. செர்னோபில பார்த்தோம்னா செர்னோபி 1970 கட்டப்பட்டது. 1986 செர்னோபில ஒரு விபத்து ஏற்பட்டது, ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அங்க அணு உலையில பெரிய அளவுல கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இறந்து போனாங்க செர்னோபி விபத்தால. அப்போ செர்னோபில ஏற்பட்ட ஒரு விளைவு இங்க ஏற்படுத்தும், இதுக்கு நீங்க பெரிய அளவுல பதில் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ரஷ்யா சார்பில் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அதுல குறிப்பா ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா, உலை மேல நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இது ஏற்க முடியாது, இது ஒரு சட்டவிரோதம், இந்த உலை சம்பந்தமான பாதுகாப்புல நாங்க முழுமையான அக்கறை கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு டைரக்டான எச்சரிக்கை கொடுக்குறோம். இந்த உலைங்கிறது எங்களுடைய பாதுகாப்பு கண்ட்ரோல்ல இருக்கு, இதோட பாதுகாப்புல நாங்க முழுமையான அக்கறையில இருக்கோம். ஏன்னா இப்போ இஸ்ரேல்ல தாக்குதல் நடத்தப்படும் போது அங்க அமெரிக்கா எம்பசில இருந்து அதோட ஊழியர்கள் அதிகாரிகளை வேகமா அமெரிக்கா ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஆனா இவ்வளவு நிலைமை ஏற்பட்டு கூட ரஷ்யா அவங்களுடைய ஊழியர்கள் ஒன்னும் ரிட்டர்ன் வாங்கல, அங்க உள்ளே தான் இருக்கிறாங்க. அப்ப எங்க ஊழியர்கள் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த பாதுகாப்புல நாங்க அக்கறையில இருக்கிறோம், தயவு செஞ்சு கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையுமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்குமே ஒரு எச்சரிக்கை ரஷ்யா என்ன கொடுக்குறாங்கன்னா, வாஷிங்டனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம், உங்களுடைய ராணுவ தலையீடு, ஏன்னா அமெரிக்கா இதுல தாக்குதல் நடத்துறது இந்த ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை சிதைச்சிடலாம், புஷர்ல ஒரு தாக்குதல் நடத்தினா இது ரஷ்யாவுக்கு பொருளாதாரத்தை சிதைச்சிடலாம் தான் அவங்களுடைய நோக்கம். அப்ப அமெரிக்காவுடைய ராணுவ தலையீடு விஷயத்துல வாஷிங்டனை நாங்க எச்சரிக்கிறோம், அமெரிக்காவை நாங்க எச்சரிக்கணும் சொல்லி அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு, இது மேல நடத்தக்கூடிய தாக்குதல்ன்றது இது கணிக்க முடியாத ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும், அங்க ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துங்கிறது சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய ஆபத்து மட்டும் இல்ல, இது உலக அளவுலயுமே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேருமே ரஷ்யா சார்பில் கண்டிக்கிறாங்க. இப்ப இது சம்பந்தமா புட்டின் கிட்ட, ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட இது சம்பந்தமா கேட்கும் போது அவரே என்ன சொல்றாருன்னா, இந்த அணு உலை சம்பந்தமா கூடுதல் வசதிகள் நாங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம், அந்த புஷர் 1 போக புஷர் 2, 3 நாங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. அதாவது பாதுகாப்பா இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க மேல யாராவது கை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஒரு புத்தினுமே இதுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூடுதலா மீடியாக்கள் அவர்கிட்ட பேட்டி கேட்கும் போது, இதுல நீங்க உங்களுடைய ராணுவம் நேரடி உதவி செய்யுமா அல்லது ஈரான் உங்கள்கிட்ட ஏதாவது உதவி கேட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஈரான் இது வரைக்கும் ராணுவம் சம்பந்தமான எந்த ஒரு உதவியுமே ஈரான் எங்கள்கிட்ட கேட்கல, ஆனா 2 நாடுகளுடைய உறவு ரொம்ப பலமா இருக்குது, எங்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில 2 நாடுகளுடைய உறவுமே ரொம்ப பலமா இருக்குது, அணு உலை பாதுகாப்புங்கிறது ரொம்ப நாங்க உறுதியா இருக்கிறோம், இன்னும் அதுல கூடுதல் வசதியை ஏற்படுத்திருக்கிறோம், நாங்க கூடுதல் வசதி ஏற்படுத்திருக்கிறோம், ஆனா இது மேல நீ கை வைக்கிறேன்னு நினைச்சனா விளைவு மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க சமீபத்துல தான் இவங்களுக்குள்ள பல ஆண்டு கால நட்பு உறவு ஒப்பந்தம் இருந்தாலும் இப்ப கடந்த ஜனவரி மாசம் 2 நாடுகளுக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. 2 நாடுகளுக்கு மத்தியில ஒரு டிஃபென்ஸ் சம்பந்தமா பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அணுசக்தி சம்பந்தமான ஒப்பந்தங்கள், ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், வணிகம், பொருளாதாரம், இது எல்லா சம்பந்தமான ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாசம் தான் இவங்களுக்குள்ள ஒப்பந்தம் நடத்தப்பட்டது. அதாவது பாதுகாப்பு சம்பந்தமா அப்படின்னா இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடக்கக்கூடிய நேரத்துல ரஷ்யா நேரடியா வரமாட்டாங்க, ஏன்னா நேரடியா வந்தா அது பெரிய ஒரு உலகத்தோ யுத்தத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதால மறைமுக உதவி செய்வாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான ஆயுதங்கள் கொடுக்கறது, இங்க இஸ்ரேல் சார்பில் இருந்து என்னென்ன சைபர் அட்டாக் நடக்குதோ அந்த சைபர் அட்டாக்கை கண்ட்ரோல் பண்றது, பல உளவுத்துறை சார்ந்த உதவிகள் சொல்லி இப்ப இன்னைக்குமே ஈரான்ல பல இந்த உளவு பார்க்கக்கூடிய நபர்கள், அந்த இஸ்ரேலுக்காக உளவு பார்க்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படுறாங்கன்னா இது ரஷ்யாவுடைய பல உதவிகளுமே இதுல இருக்கு, ஆயுதம் சம்பந்தமான உதவிகள் சொல்லி ராணுவ வீரர்களுக்கான பயிற்சி, இப்படி பல வகையான உதவிகள் ரஷ்யாவோட உதவி ஆல்ரெடி அங்க உள்ள இருக்கு, மறைமுகமான உதவி அங்க நடந்திருக்கு. காரணம் அவங்களுடைய ஒப்பந்தம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்போ பொருளாதாரம் சம்பந்தமா இந்த டெக்னாலஜி சம்பந்தமா எல்லா உதவிகள் எல்லா நட்புமே எங்களுக்குள்ள ரொம்ப வலுவா இருக்கு அப்படிங்கிற கருத்தையுமே இங்க ரஷ்யா சார்பில் பதிவு செய்றாங்க. சரி, இப்ப இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பாதிப்புகள் என்ன, அங்கிருந்து களத்துல வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் பார்த்தோம்னா கடுமையான ஒரு சேதத்தை இஸ்ரேல் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமை காலையில கூட இஸ்ரேல்ல பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்படுது. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சேனல் 12 அந்த சேனல் 12 என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகளோட கருத்தை பதிவு செஞ்சு இஸ்ரேலிய ஊடகம் சேனல் 12 பதிவு செய்றாங்க. ஈரான்ல இருந்து பல மிசைல் அட்டாக் நடத்தப்பட்டது, சில நேரங்கள்ல எங்களுடைய தடுப்புகள் தடுக்க முடியல, எங்களுடைய அயன்டோம் தடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளே சேனல் 12க்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு, ஏன்னா தொடர்ந்து ஈரானுடைய அட்டாக் இருக்கிறதால
இதை தடுக்க முடியாத அளவுக்கு இஸ்ரேல் ஒரு கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த கடந்த 2 நாளா பீரல் ஷபா இஸ்ரேலுடைய சவுத்தர்ன் சைட்ல இருக்கக்கூடிய பீரல் ஷபா தான் முக்கியமான டார்கெட்டா வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த பீரல் ஷபால தான் இஸ்ரேலுடைய ராணுவம் சம்பந்தமான பல தளங்கள் இருந்துட்டு இருக்குது. இப்ப இன்னைக்கு காலையில அங்க ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு கடுமையான தீ பத்திக்கிட்டு எரியுது. அதை அணைக்கவே முடியல, கிட்டவே போக முடியலங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் நடத்தப்படக்கூடிய இடம் மைக்ரோசாப்டோட நிறுவனம். அந்த நிறுவனம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்படுது. இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் சொல்றாங்களே தவிர, ஆனா சுத்தி என்னெல்லாம் இருக்குன்றத இஸ்ரேலுடைய செய்தி ஊடகங்கள் மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பீரல் ஷபாவில் மைக்ரோசாப்ட் இருக்கக்கூடிய ஏரியால என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் கூடுதலா போய் தேடி பார்க்கும்போது தான் இந்த இடத்துல தான் இன்னைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தின இடத்துல தான் இஸ்ரேலுடைய மிலிட்டரி கம்ப்யூட்டர் சம்பந்தமான கம்யூனிகேஷன், அது சம்பந்தமான அலுவலகங்கள் அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்குது. இஸ்ரேலுடைய ஆர்மி கம்யூனிகேஷன், இது சம்பந்தமான அலுவலகங்கள் அங்கதான் இருக்குது. அதாவது இந்த ஏரியாவே எப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் சிட்டி, ஒரு இஸ்ரேலுடைய ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் தாக்குதல் நடத்தினாங்க. அப்ப இந்த அவங்களுடைய ராணுவ தளங்கள், ராணுவத்துடைய சைபர் சம்பந்தமான இடங்கள், பாதுகாப்பு சம்பந்தமான இடங்களை தாக்குதல் நடத்தினதாலதான் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் அவங்க என்னன்னா மைக்ரோசாப்ட் நிறுவனம் பக்கத்துல தாக்குதல் நடத்திட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொல்லி இதை பேர்களை வச்சு மூடி மறைக்கிறாங்க. ஆனா உள்ள நடந்த சேதத்தை இஸ்ரேல் அரசு மறைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மறைக்கிறாங்கன்றதை இஸ்ரேலிய ஊடகங்களே இன்னைக்கு அம்பலப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஒரு இஸ்ரேலிய ஊடகம் டெல் அவீவ் மாதிரியான பல பகுதிகளில் நடந்த சேதங்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்றத களத்துல போய் பதிவு செய்யறாங்க. இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் அந்த மீடியாக்களை தடுக்கிறாங்க. நீ இதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, இங்க இருந்து கிளம்பி போ, இங்க எந்த பாதிப்பை நீ வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லி பகிரங்கமா மீடியாக்களை விரட்டுறாங்க. அந்த மீடியாவை சொல்றாங்க, ஏங்க நாங்க செய்தியாளருங்க, இந்த செய்தியை சேகரிக்கதான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு பேசியுமே அவங்கள மிரட்டுறாங்க. அப்ப கையில ஆயுதத்தோட இருக்கவன் பைத்தியக்கார பைய ஏதாவது செஞ்சுருவாங்கிறதால மீடியாக்களுமே வேற வழி இல்லாம திரும்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு மீடியாக்கள் மேல பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கிறதாலதான் அங்கிருந்து பல பாதிப்புகள் வரமாட்டேங்குது. மீடியால இருந்து வரக்கூடிய தகவல்களுமே இப்படி சுற்றி வளைச்சி மூடி மறைச்ச தகவல்கள் தான் வருது. களத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் தான் நமக்கு அங்கிருந்து களத்துல வருது. அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே இது உண்மையால அங்க நடந்ததான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு செய்தியுமே ஃபேக்ட் செக் பண்ணி தான் இந்த பல தகவல்களை இங்க நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம். இதுல எல்லாத்துக்கும் மேல ஒரு ஹைலைட் என்னன்னா, ஈரானுடைய மிலிட்டரி சார்பில் இருந்து நேற்று ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பேஜ்ல ஒரு பதிவு போடும்போது திஸ் இஸ் a டீ டைம் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க. அதாவது அந்த ஒரு கை வந்து டீ கோப்பையை பிடிச்சிருக்கிற மாதிரி, அந்த கை வந்து அயத்துல்லா அலி கமனி அவருடைய கை மாதிரி தெரியுது. இது டீ டைம், நாங்க ஒரு நாள் தொடர்ந்து இஸ்ரேல் அடிச்சு இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், ஏன்னா டீ சாப்பிட்றதுக்காக ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி குசும்பா ஒரு பதிவுகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதலால இப்ப இஸ்ரேல்ல இந்த பீரல் ஷபால நடந்த பல இடங்கள்ல பாதிப்பு, ராணுவ தளங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டது. இப்ப அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னா, பீரல் ஷபாவுடைய ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனை இப்ப நாங்க இப்போதைக்கு இழுத்து மூடுறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு இஸ்ரேலுடைய ரயில்வே துறை சார்பில் அந்த ஸ்டேஷனை இழுத்து மூடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் தொடர்ந்து பல சேதங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மட்டும் கடந்து உட்காந்துக்கிட்டே கத்தாபத்தான் துடிக்கிறாரு. நாங்க கமேனியை அழிச்சிருவோம், இஸ்ரேலை எரிச்சிருவோம், அணு உலையை அழிச்சிருவோம் சொல்லி பல வகையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா களத்துல நடக்கக்கூடிய தகவல்களை மறைச்சிட்டு தான் இது மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா கள நிலவரம் இஸ்ரேல் இருந்து இவங்க உண்மைகளை மறைக்க அங்கிருந்து உண்மைகள் வெளியில் வந்துட்டு தான் இருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.